காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்பீச் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலா சொல்லணும்னா 10 நிமிடங்கள்ல 35 திருக்குறளை சொல்லி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் செட் பண்ண அச்சீவர். இந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிக் பப்ளிக் ஸ்டேஜ். ஸோ ஆடியன்ஸ் ஒரு பெரிய கைத்தட்டலோட அவங்கள ஸ்டேஜுக்கு வரவேற்றலாம். லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீநிதி. பகுத்தறிவு பேச்சாளரே, தமிழ்நாட்டின் தீச்சுடரே, தாடி வைத்த மூத்தரே, திராவிடத்தின் கர்த்தரே. ஏன் இப்ப பேசிக்கிட்டு இருக்கப்ப கத்துறேன் நீங்களா நினைக்கலாம். நானாவது ஏதாவது சாதிக்கலாம் தான் கத்துறேன். ஆனால் ஜாதிகளை அற்பதற்காக பல மேடைகள் ஏறி காரணத்திற்காக கத்தியவர் தான் இந்த மாணவர்கள். நேற்றே இன்று நாளை என்றென்றுமே இவர் மாணவர்கள். நான் உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு அறிவியல். இந்தியா என்ற ஒரு நாடு உண்டு, ஏலம் கிராம்பது பெறுவதுண்டு, பொன்னும் பொருளும் மிக உண்டு, போக்கறியாதவன் பலருண்டு என எண்ணியவர்களெல்லாம் இன்று எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பான் வள்ளுவன். எவன் ஒருவன் என்ற செய்தியை கூறினாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்வது கிடையாத அறிவு. அந்த செய்தியின் உண்மை தன்மை அறிந்து கொண்டு அதனை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் அறிவு என்கிறார் வள்ளுவர். அறிவு அச்சம் காக்கும் கருவி. ஆம், எந்த துன்பமும் நமக்கு நேராமல் நம்மை பகைவர்களிடத்திலிருந்து பாதுகாக்கும் ஒரே ஆயுதம் அறிவு மட்டும்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி கணைகளிலிருந்து விரிவடைவதுதான் வளர்வதுதான் அறிவு என்றார் சாக்ரட்டிஸ். அறிவை விரிவு செய்ய ஆழ்ந்த சிந்தனையோடு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கும் போதுதான் அறிவை விரிவு செய்ய முடியும் என்கிறார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். ஆண்ட்ராய்டையும் பென்ட்ரைவையும் ஆட்சி செய்யும் இக்காலத்தில் பேஸ்புக்ல லைக் கொடுப்பதும், வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்வதும், இன்டர்நெட்டோடு இணை புரியாமல் இருப்பதும், கூகுள்லேயே குடியிருப்பதும் நம்முடைய அறிவை விரிவு செய்யாது. மாறாக புத்தகங்களை, நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். மணற்கேணியை தோண்ட தோண்ட நீர் தோண்டுவது போல் நல்ல புத்தகங்களை படிக்க படிக்க நம்முடைய அறிவு விரிவடையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. எத்தகைய அறிவை விரிவு செய்ய வேண்டும்? காந்தி நோட்டிற்காக மட்டும் உழைக்காமல் காந்திய நாட்டிற்காக உழைக்கும் அறிவை விரிவு செய்ய வேண்டும். வறண்டு கிடக்கும் வயல்வெளிகளின் விளைச்சல்களை பெருக்கும் விந்தை அறிவை விரிவு செய்ய வேண்டும். இறுதியாய் தேடி சாறு நிகழ்ந்தென்றி பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழைஞ்சு பிறர் வாட பல செயல்கள் செய்தி நரைமுடி கிளப்பருவம் நீதி கொடுங்கொற்று கிரை என பின்னாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாரதி. வெற்றி பெறுவனை எவனாலும் வீழ்த்த முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்க கான்ஃபிடன்ஸும் உங்க கிளாரிட்டியும் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ரொம்ப அழகா இருந்தது. இந்த ஸ்டேஜ்ல உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சதுக்கு விழித்தெழு சார்பா நாங்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.